இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி தியானிக்க போறோம் அப்படின்னா, ஆ. எலிசா நாகமான் ஓகே பாஸ்டர். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் ம். 10வது வசனத்திலிருந்து. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். ம். நாகமானுடைய அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா குஷ்டரோகம். ம். அந்த குஷ்டரோகத்தை சரி பண்றதுக்காக தான் வந்து எலிசா கிட்ட வர்றாரு. ம். இப்ப எலிசா கிட்ட வந்தவொடனே எலிசா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து நின்ன உடனே அவர் பெரிய படை தளபதி. ம். அவர் வந்து நின்ன உடனே அவர் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு, அவருக்கு ஜெபம் பண்ணி, அவரு என்ன ப்ராப்ளம்லாம் இத கேட்கல. ம். அவர் வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, போய் யோர்தான் நதியில ம். என்ன செய்யி, ஸ்தானம் 7 தரம் ஸ்நானம் பண்ணு ம். அப்படின்ட்டாரு. யோர்தான் நதியில போயிட்டு 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன்னுடைய அந்த குஷ்டரோகம் மாறி கையெல்லாம் சூப்பரா மாறிடும். ம். வியாதி சுகமாயிடும் அப்படின்ட்டாரு. இத கேட்ட உடனே நாகமானுக்கு பயங்கர கோவம் வருது. ம். என்னத்துக்கு கோவம் வருது? எப்படி கோவப்படுறாரு பாரு. அது அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். இன்னைக்கு நாகம்மன் கிட்ட அவன் என்ன நினைச்சிட்டு வந்தான்னு சொன்னா, அவன் சொல்றான், வெளியில வந்து என் கையில தடவி ம். அப்படிதான் என்ன சுகமாக்குவாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ம். சில நேரங்கள்ல சுகத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட தேடி போறோம். ஆமா. அதே சமயத்துல அந்த சுகம் எப்படி கொடுக்கணுன்றதே நாம தான் முடிவு பண்றோம். ஆ. நமக்கு தேவை சுகம்தான். ஆமா. ஆனா அந்த சுகம் எப்படி கொடுக்கணுன்றது அது அவர் தான் முடிவு பண்ணணும். ம். நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டா, சுகமும் வேணும். அது எந்த விதத்துல நமக்கு கொடுக்கணுன்றத நாம தான் முடிவு பண்றோம். ம். அது எவ்வளவு பெரிய தவறு அது. நாகமான் வந்து சுகம் வேணும்னு போறான். ம். எனக்கு நீங்க சுகம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு போனா அது ஓகே. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று நான் எனக்குள்ளே நினைத்திருந்தேன். ம். இப்ப நிறைய பேருடைய சுகம் கிடைக்காம போறதுக்கும் ஆண்டவரிடத்துல நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாம போறதுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆ. அந்த வழியை இவங்க தான் முடிவு பண்றாங்க. ம். எங்களுக்கு இப்படிதான் சுகம் கிடைக்கணும், சுகமும் வேணும், அது நாங்க எதிர்பார்க்கிறபடிதான் அமையணும் ம். அப்படின்னு. ஆனா அப்படி ஆண்டவர் செய்யறது கிடையாது. உன் நினைவுகளும் என் நினைவுகளும் ஒன்று அல்லன்றார். உங்க வழியும் என் வழியும் ஒண்ணு இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு தேவை சுகம்தான். ஆமா. ஆனா அந்த சுகத்தை அதை எப்படி தரணுன்றது அவர் தான் முடிவு. அதை போய் நாம முடிவு பண்ணணும். அப்ப கர்த்தர்கிட்ட ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆனா இப்படிதான் தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி முடிவு பண்ணி அதுல தான் நம்ம வந்து அதை இழந்து போயிடுறோம். நாகமான் வந்து அந்த விஷயத்துல தான் வந்து மிஸ்டேக் பண்றான். ம். அவன் அங்க இருந்து சுகத்தை தேடி வந்தான். ஆனா அந்த சுகம் எப்படி கொடுக்கணுன்றதை இவன் தான் முடிவு பண்றான். ம். அப்ப இவன் நினைச்சபடி கொடுக்கலன்னு சொன்ன உடனே இவனுக்கு டக்குனு கோபம் வருது. ம். இப்ப அடுத்த அவன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் என்ன செய்யறான் பாரு. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். இப்ப இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, எலிசா வந்து ஏன் வந்து நாகமான் கிட்ட யோர்தான் நதியில போய் மூழ்கி 7 தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் அப்படின்னாரு. எதுக்கு யோர்தான் நதியில போய் மூழ்க சொன்னாரு? தெரியலையே பாஸ்டர். நிறைய வழி நிறைய இருக்கு அவருக்கு சுகம் கொடுக்கறதுக்கு. ஆமா. அது நிறைய நீர்நிலைகள் அங்க உண்டு. ஆனா யோர்தான் நதியில போய் ஏன் மூழ்க சொல்லணும்? யோர்தான் நதியில மூழ்க சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும்னு சொல்லியிருப்பாரு. குறிப்பா யோர்தான் நதியில போய் மூழ்க சொல்றாரு. அது கேட்ட உடனே நாகமானுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அதுக்கு அவன் சொல்றான், எங்க ஊர்ல அவன் என்ன சொல்றான் பாரு, இஸ்ரவேலின் தண்ணீர்கள் மொத்தமா இஸ்ரவேலின் தண்ணீரை எல்லாத்தையும் அவன் சொல்றான். இஸ்ரவேலின் தண்ணீரை எல்லாவற்றை பார்க்கிலும்
தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ, அதுக்கு தமஸ்குல இருக்கிற அந்த தண்ணியே பரவாயில்லன்றான். ம். நாங்க அதுலயே மூழ்கிடலாமே. ஆமா. அதை விட்டுட்டா நாங்க எங்க வந்து இன்னும் யோர்தான் நதியில மூழ்கிறதுக்கா வந்தோம். அப்ப ம். எலிசா வந்து நாகமான பார்த்து எதுக்கு அந்த யோர்தான் நதியில மூழ்க சொன்னான் ம். அப்படின்னா, அந்த இஸ்ரவேலின் நதிகளையும் அந்த இஸ்ரவேல் நீர்நிலைகளையும் ம். நாகமான் வந்து ரொம்ப அற்பமா நினைத்திருந்தான். ஓ! அவன் அதனாலதான் அந்த எல்லா தண்ணீர் நிலைகளையும் சொல்றான். ஆ. இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாத்தையும் அவன் ரொம்ப கேவலமா பார்த்திருக்கிறான். ஓகே, ஓகே. புரியுது. இதெல்லாம் ஒரு தண்ணியா? இங்கெல்லாம் எப்படிதான் குளிக்கிறாங்க? ஆ. இதெல்லாம் ஒரு தண்ணி. இதெல்லாம் எப்படிதான் அங்க வாங்குறாங்க? அப்ப அந்த தண்ணீரை வந்து அவ்வளோ ஒரு அற்பமா. அற்பமா எண்ணியிருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் வந்து என்ன ம். எந்த தண்ணீரும் நீர்நிலைகளையும் அவன் அற்பமா எண்ணினானோ, ஆ. அதுவும் குறிப்பா யோர்தான் நதியை அவன் அதிகமா எண்ணியிருப்பான்னு. ஓஹோ! எந்த யோர்தான் நதியை அவன் அதிகமா அற்பமா நினைச்சானோ, ஆ. அந்த நதியில தான் அவனுக்கு சுகத்தையே கொடுக்குறாரு. ம். இது எதை குறிக்கிறதுனா, தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சுன்ற மாதிரி, நம்முடைய வாழ்க்கையில எதை அற்பமா நினைக்கிறோமோ, ம். அதை வச்சுதான் தேவன் நமக்கு நன்மை செய்யும். எந்த காரியத்தை அல்லது எந்த மனுஷர்களை நம்ம அற்பமா நினைக்கிறோமோ, ம். அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான நபரா வந்து அமைவாங்க. அதனாலதான் இந்த நாகமான் வந்து இஸ்ரவேலின் தண்ணீர்களை எல்லாவற்றையும் ரொம்ப ம். அற்பமா நினைச்சான். அதான் அவன் சொல்றான், வாயால சொல்றான். ம். அதனாலவே அவனை என்ன செய்யறாருன்னா, அந்த தண்ணியிலே அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. இப்போ அவனுக்கு அந்த தண்ணியில போய் மூழ்குன்னு சொன்ன உடனே தான், அதனாலதான் அவனுக்கு கோபமே வருது. ஓ! ஓகே, ஓகே. அதுக்கு நான் எங்க ஊர்ல இருக்கிற தண்ணியிலே குளிச்சுட்டு ஆமா. போவேன்றான். அப்ப இந்த தண்ணீர் அவன் எந்த தண்ணீரை வந்து அற்பமா நினைச்சானோ, அந்த ம். தண்ணீர்லயே அவனுக்கு சுகத்தையும் கொடுக்கிறார். இதனால நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ம். தண்ணீரை முதற்கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. அற்பமா எண்ணக்கூடாது. மனுஷர்களை மாத்திரமல்ல, ம். நமக்கு எல்லாம் சில ஊரை பார்த்தா நமக்கு பிடிக்காது. ஆமா. சில ஜனங்களை பார்த்தா நமக்கு பிடிக்காது. ம். சில பகுதியை பார்த்தா நமக்கு பிடிக்காது. சில ம். குடும்பத்தை பார்த்தா பிடிக்காது. ம். அப்போ சிலர் சொந்தக்காரங்களை பார்த்தா நமக்கு பிடிக்காது. சில மனுஷர்கள் இப்படி ஒரே ஏதோ ஒரு பகுதியில நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ம். அப்படி பிடிக்காத சில நேரங்கள் தான் அவங்க தான் நமக்கு வந்து மூளைக்கல்லா அமையறாங்க. ம். மூளைக்கு தலைக்கல்லா வந்து அமையறாங்க. ம். முக்கியமானவர்களா அமையறாங்க. அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவங்களா, அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாதவங்களா அமையறாங்க. ஆகையினால இந்த உலகத்துல ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது? அற்பமா அற்பமா எண்ணக்கூடாது. எண்ணக்கூடாது. அதனாலதான் என் நாகமானுக்கு எந்த தண்ணீரை அற்பமா நினைச்சானோ, அந்த தண்ணீர்லயே கர்த்தர் அவனுக்கு சுகத்தையும் கொடுக்கிறார். இதுதான் அதனுடைய சத்தியம். சத்தியம். ஆமென்.